thank you that you are the one who leads us. We want to pray for this future ministry from Brother Jude. Let this ministry honor your name. Let this ministry shine your light. And let your grace and anointing be the main drive of this ministry, Father. We thank you, Lord, that you have purposes, you have plans for this church. Let your church grow by believers that follow you. Let disciples of Christ come and fill this place so that your name will be spread, that your name will be glorified. And let everything be done with the anointing, with your powerful Holy Spirit dwelling in us, so that we can fulfill the purposes and the desires that you have fixed for this church. We thank you very much for this opportunity. We thank you very much for the leaders. Let your name alone once again be glorified through their hardship, through their serving, through honoring you and glorifying your name. In Jesus' name we pray. Amen. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Please pass it on. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே ஆண்டவருடைய பணியை செய்யணும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் ஆண்டுடைய திட்டம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசேஷராக்குங்கள், சர்வசிற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பராக, போதகராக, சுவிசேஷகராக அவர் சிலரை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். சிலரை calling for common, அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் சிலரை அவர் அப்போஸ்தலராய், சிலரை அவர் தீர்க்கதரிசிகளாய், சிலரை மேய்ப்பராய், சிலரை போதகராய், சிலரை சுவிசேஷகராய் அவர் ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதனால தேவனுடைய அழைப்பு உன்னதமானது. அதை நம்ம ஈஸியா பாஸ் பண்ணி போயிட முடியாது. மேலும் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தானாய் ஏற்படுகிறது, தானாய் ஏற்படுகிறது. அது பரத்திலிருந்து வருவது, தேவன் தருவது. நான் அடிக்கடி சொல்வேன், ஊழியம் நாம எடுப்பதல்ல, தேவனாக கொடுப்பது. நாம எடுத்தால் அந்த ஊழியம் சிறக்காது, ஜெயிக்காது. ஏனென்றால் ஊழியம் சாதாரணமானதில்லை. ஒரு சத்துருடைய ராஜ்யத்தோடு பண்ணுகிற மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய யுத்தம். ஆத்துமாக்களை கொள்ளையிடுவது என்பது சாதாரண விஷயம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பட்டணத்தை நம்மால் கொள்ளையிட முடியாது. அப்போ ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் நம்ம ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது, செய்துவிடவும் முடியாது. இன்றைக்கு இவர்கள் ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதித்து செபிக்க நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல நிகழ்வு. நான் கேள்விப்பட்டேன், அவர்களை வழிநடத்தின பாஸ்டர் வந்து அவர்களை ஆடையும் பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதற்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படி ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அதனால அப்படி ஒரு மூத்த தகப்பன் வந்து அவர்களை ஆடையும் பண்ணுவது, அபிஷேகம் பண்ணுவது, அது சிறந்தது. அது பரலோகம் அங்கீகரிப்பது, அது பரலோகத்திற்கு உரியது. இன்றைக்கு இவருடைய அர்ப்பணிப்பை கனம் பண்ணி நாம் இவர்களை
அழைக்கப்பட்ட தேவ ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழியர்களாய் ஆசீர்வதித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதனால மனப்பூர்வமா அவங்க கரங்களை அவர்களுக்கு நேரா உயர்த்தி ஷேகரா பாத்தாரா சந்தரா கலகத்தை குமாரா கதரா சேகரா பாபா அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுவோம். எங்கள் ஊழியத்தின் ஆதாரம் நீங்க தான்ப்பா. எங்கள் வாழ்வின் அஸ்திவாரம் நீங்க தான். அந்த காலத்தின் பிடியில் கிடந்த எங்களை அழைச்சிங்கப்பா. உங்க பிள்ளைகளா இருக்கும்போது எங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட யாரோ ஒருவரை எங்களுக்காக பயன்படுத்தினோம். யாரோ ஒருவர் எங்களுக்காகப்பட்ட பிரயாசம், எங்களுக்காக வடித்த கண்ணீர், எங்களுக்கு சொன்ன சுவிசேஷம், தொடர்ந்தேச்சியாய் எங்களுக்காக அவர்கள் உழைத்த கடின உழைப்பு இன்னைக்கு எங்களை உங்க பிள்ளைகளை மாற்றி இருக்கு. எங்களை கொண்டு அதே போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ராஜ்யத்தின் பக்கம் திருப்புவதுதான் உங்க சித்தம். அதே சமயத்தில் சபை என்கிற மந்தையை நடத்துவதற்கு மேய்ப்பராக நீர் சிலரை ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை திருக்கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இவர்களை குறித்து ஏற்கனவே உள்ளங்கைகளில் நீர் மகிமையானவர்களை திட்டமாக வரைந்திருக்கிறீர். நீர் இவர்களுக்கு குறித்திருக்கிறது எதுவோ, உடைய சித்தத்தில் வரைந்திருக்கிறது எதுவோ, அது இவர்கள் வாழ்க்கையில மகிமையாய் நிறைவேற்றப்பட சத்துருவின் ராஜ்யத்திற்கு சவால் விடுகிறவர்களாய் நிற்க, அவனுடைய பிடியிலே கிடக்கிற ஆயிரங்களை லட்சங்களை தேவன் பக்கம் திருப்ப, ஒரு மிகப்பெரிய ரட்சிப்புக்கு அசைவுக்கு இவர்கள் காரணமாய் இந்த உலகத்தில் பிரகாசிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புகிறார். நம்முடைய ஆலோசனைகளை தருகிறார். நம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை என்ன என்பதை பரத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் நீர் இவர்களுக்கு ஆலோசனைகளாய் வெளிப்படுத்துகிறார். ஊழிய பாதையில உங்களை மாதிரி ஒரு பலன் எங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்களை மாதிரி எங்களை சோதரம் தைரியப்படுத்துகிறவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறது உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும், லட்சங்களுக்கு இவர்கள் பிரகாசிக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்தகாரங்களுக்கு இவர்கள் சவாலாக இருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் இவர்களை கொண்டு பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட நாங்கள் செபிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னது போல இவர்களும் ஒரு நாளில் உடைய சமூகத்தில் சொல்லத்தக்கதாக ஒரு நல்ல போராட்டத்தை போராடட்டும், ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கட்டும், நீர் வைத்திருக்கிற அந்த கிரீடங்களை இவர்கள் சுதந்தரிக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் அர்ப்பிப்பை கண்டு சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை அவன் நிறைவேற்றட்டும் என்று பவுல் மூலமாய் ஒரு ஆலோசனை அன்றைக்கு அர்ப்பிப்புக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தரிடத்தில் இவர்கள் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கிருபை செய்யும். கர்த்தர் அப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டபடி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகளின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் எல்லைகள் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். தேவ தூதர்கள் காவல் செய்வார்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இவர்கள் மேல் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. துதி
கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு ரட்சகரின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாங்கள் மகிழ்ந்து கழிவுவோம். எல்லா பாஸ்டர்ஸும் விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் 2011ஆம் ஆண்டு தந்த வாக்குத்தத்தங்கள். இது தேவனுடைய வீடு, இது ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று சொல்லி அதே தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே நாங்கள் வச்சிருக்கிறோம், ஜெப வீடு என்று சொல்லி. இந்த வானத்து வாசல், இங்கே ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சமூகத்துக்கு தேவதூதன் மூலமாக எடுத்து சொல்லப்பட்டு பதில் வரும் என்று சொல்லி தேவன் தந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு தந்த தரிசனத்தின்படி ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபைக்கு இந்த பேரை தந்தார். அதன்படி இந்த நாளிலும் இந்த திருச்சபைக்கு கிரியேட்டிவ் மிரக்கல் மினிஸ்ட்ரி என்று சொல்லி நாங்கள் இந்த நாள் திருச்சபையாருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். கர்த்தர் நாமே இந்த வார்த்தையின்படி இந்த சபையின் நாம் பேரின்படி எங்களை மனுஷனோடும் தேவனோடும் போராடி தேங்கொண்டு கர்த்தருக்காக தேவனுக்காக ஒரு சேனையை ஆயத்தம் பண்ணும்படியாக பரமண்டலங்களில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யத்தக்கதாக மனுஷனுடைய சேனைகளுடைய பொல்லாத ஆவிகளோடு அல்ல, இந்த பரமண்டலங்கள் வீட்டிருக்கிற தேவன் அமிதமாய் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியான தேவனோடு அந்த ஆவியோடு கூட நாங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளையோடு யுத்தம் பண்ணி தேவனுக்காக ஒரு சேனையை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக கர்த்தரின் நாளிலும் எங்களை இந்த சபை நாமத்தினூடாக அழைத்து எங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறபடியினால் என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் இன்றைக்கு பிரசங்கத்தில் கவனித்தோம். எது வேண்டுமானாலும் அவர் செய்வார். ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்பது தான் மிக முக்கியமானது. அதனால் நாங்கள் அவருடைய குடும்பத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஊழியர்கள் வந்து அவருடைய குடும்பத்தினரை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Creative Miracle Ministry. Oh Jesus, glory to God. பரலோகத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு குடும்பமாக கர்த்தர் அவர்களை முன்குறித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற வசனத்தின்படி இந்த தேசத்தை தேவன் பக்கம் திருப்புகிற ஊழியமாக சாத்தியமற்றவைகளை கூட ஆண்டவரே கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு ஊழியமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த தேசத்தின் நடுவில் உயர்த்தி உங்க நாமத்தை இவர்களை கொண்டு மகிமைப்படுத்தி கொள்ள போகிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த முழு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நோவாவுக்கு தரப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்திற்கு அந்த முழு குடும்பமும் துணையாக நின்றதாண்டவர், பலனாக நின்றதாண்டவர். அந்த பேழை கட்டப்பட்டு தேவ திட்டம் நிறைவேற்றி முடிக்கப்பட அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதற்கு காரணமாயிருந்ததை போல இந்த முழு குடும்பமும் இயேசுவின் நாமத்தினாலே கரம் கோர்த்து தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிப்பதற்கு இவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக, அபிஷேகத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக, ஒரு மனதை தருவீராக, பலனை தருவீராக, ஆவியானவரின் வழிநடத்துதலை தருவீராக.